பேஷண்ட்டை நாங்கள் கேர் பண்ணுறோம். அது என்ன மாதிரி பேஷண்ட் அப்படின்னா, 2 விஷயங்களில் பாதிக்கப்பட்ட பேஷண்ட். ஒன்று லைஃப் லிமிட்டிங் டிசீஸ் ஆர் லைஃப் த்ரெட்டனிங் டிசீஸ். வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடிய அல்லது வாழ்நாட்களை குறைக்கக்கூடிய நோயில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நம்ம கேர் கொடுக்கறது தான் பேலியேட்டிவ் கேர். அந்த பேலியேட்டிவ் கேரில் 4 காரியங்கள் இருக்குது. மேடம் ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க. அதில் வந்து மெடிக்கல் மட்டும் கிடையாது. மெடிக்கல்ன்றது 25%, அதுக்கப்புறம் சைக்காலஜிக்கல் கேர் அப்படின்றது 25%, அதுக்கப்புறம் சோஷியல் கேர்ன்றது 25%, அதுக்கப்புறம் ஃபைனலாக நம்மளுக்கு ஸ்பிரிச்சுவல் கேர் அப்படின்றது 25%. ஸோ இது ஏன் நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த நோயாளிகள், அதாவது வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டவர்களோ இல்லை வாழ்நாட்கள் குறைவாக பாதிக்கப்பட்டவர்களோ, அப்படிப்பட்ட நோயாளிகளை கவனிப்பதற்கு முக்கியமாக 3 காரியங்கள் தேவை. இது என்னுடைய பார்வையில் நான் சொல்கிறேன். இது என்னுடைய பார்வையில் 3 காரியங்கள் தேவை. ஒன்று பணம் வேணும், இன்னொன்று நேரம் வேணும், இன்னொன்று மனசு வேணும். 3ம் இருந்தாலே அந்த நோயாளிகளை பார்ப்பது ரொம்ப கஷ்டம். ஆனால் அந்த 3ல் ஒன்று இல்லைனாலும் அந்த நோயாளிகளும் அவதிப்படுவார்கள். அவங்களுடைய குடும்பத்தில் உள்ள எல்லாருமே கஷ்டப்படுவாங்க. அவங்களுடைய சுற்றி இருக்கக்கூடிய எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுவார்கள். இந்த பேலியேட்டிவ் கேர் ஆரம்பித்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. இது என்னுடைய முதல் மனைவி, அவங்க கேன்சரில் சஃபர் பண்ணி இறந்து போய் அவங்கள 2.5 வருஷம் நான் வந்து கேன்சரில் இருக்கும்போது நான் பார்த்துக்கிட்டேன். ஸோ அந்த 2.5 வருஷத்தில் உள்ள அனுபவங்களை வைத்து தான் நான் இந்த பேலியேட்டிவ் கேர்னால் என்னன்றதை நான் தெரிந்து கொண்டேன். அதை வச்சு தான் நான் இப்போது இதை ஒரு 2.5 இயர்ஸ் ஆயிடுச்சு ஆரம்பித்து. அதை வச்சு இதை எப்படியாவது நம்ம பண்ணணும். ஏன்னா இதில் வந்து மெடிக்கல் சர்வீஸ் மட்டும் கிடையாது. நம்ம பங்களிப்பதற்கு 75% வாய்ப்புகள் இருக்குது. 25% தான் மெடிக்கல் ஃபீல்டில் உள்ள காரியங்கள். இன்னொரு 75% நம்மளுடைய பங்களிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ஒரே காரணத்துக்காக தான் இதை எப்படியாவது கற்றுக்கொள்ளணும், இதை எப்படியாவது நம்ம மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லி நாங்கள் இதை சீட்ஸ் பேலியேட்டிவ் கேர் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தோம். எனக்கு இப்போ 2ஆம் திருமணம் ஆகி 1 வருஷத்துக்கு மேலே ஆகிறது. வரவேற்பு உரை கொடுத்த திருமதி ரத்னா, அவங்க தான் என்னுடைய மனைவி. அவங்க இந்த சீட்ஸ் பேலியேட்டிவ் கேரில் மிகவும் எனக்கு உறுதுணையாக இருந்து, நான் என்ன விஷனோட தரிசனத்தோடு நான் ஆரம்பித்தனோ, என்ன பண்ணுறனோ அதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட்டிவாக என் கூடயே இருந்து அவங்க எல்லா காரியத்தையும் அவங்க செய்து கொடுக்குறார்கள். இது 3வது தேங்க்யூ. இது 3வது ஆண்டு விழா மாதிரி எங்களுக்கு. அக்டோபர் 2வது சனிக்கிழமை வேர்ல்டு ஹாஸ்பிஸ் அண்ட் பேலியேட்டிவ் கேர் டே வரும். அதுக்கு ஃபாலோயிங் சண்டே நாங்கள் இந்த மீட்டிங் வைக்கிறோம். இது 3வது மீட்டிங் நம்ம வச்சுருக்கிறோம். இந்த 3வது மீட்டிங்கில் நிறைய சேஞ்சஸ் இருக்குது, நிறைய வளர்ச்சிகள் உண்டு. இந்த இதில் நீங்களும் இந்த மீட்டிங்கோடைய பர்பஸ் என்னென்னா, நம்ம நண்பர்களையும் நம்மளுக்கு தெரிந்தவர்களையும் வெல்விஷர்ஸ் இந்த மாதிரி உள்ள பொட்டன்ஷியல் பீப்புளை இன்வைட் பண்ணி பேலியேட்டிவ் கேர்னால் என்ன, அவங்களும் பேலியேட்டிவ் கேரை என்ன செய்யலாம் பண்ணலாம். உங்களுடைய வீட்டில் இருக்கிறவங்களுக்கோ இல்லை பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கோ இல்லை உங்கள் ஊரில் இருக்கிறவங்களுக்கோ ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் உதவி செய்யலாம். மேடம் சொன்ன மாதிரி இட் இஸ் அ டீம் ஒர்க். இது தனிப்பட்ட ஒரு நபர் செய்யக்கூடிய விஷயமே கிடையாது. நிறைய பேர் வேணும். ஃபிசியோதெரபிஸ்ட் வேணும். ஃபிசியோதெரபிஸ்ட்லாம் இன்றைக்கி வந்திருக்கிறாங்க. ஸோ ஃபிசியோதெரபிஸ்ட் வேணும், டாக்டர்ஸ் வேணும், நர்சஸ் வேணும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணக்கூடிய ஸ்பான்சர்ஸ் வேணும், உட்காந்து பேசக்கூடிய மக்கள் வேணும், நிறைய கவுன்சிலிங் கொடுக்கக்கூடிய ஆட்கள் வேணும், சைக்கியாட்ரிஸ்ட் வேணும். அந்த மாதிரி மெடிக்கல் ஃபீல்ட்லேயே நிறைய பேர் வேணும். அது போக பொதுமக்களாகிய நம்மளும் இதில் நிறைய பங்களித்து நம்ம இந்த காரியங்களை இதை செய்யலாம் அப்படின்றத நாங்கள் வந்து இதை மக்களுக்கு தெரியப்படுத்தணும். மக்களிடத்தில் அவங்களுக்கு ஒரு ட்ரைனிங் தேவைன்னா அவங்களையும் கொடுத்து அவங்களுடைய இருக்கிற இடத்துலையே அவங்க சில பேலியேட்டிவ் கேரில் எப்படி இன்வால்வ் ஆகலான்னு சொல்லி கற்றுக் கொடுப்பது தான் எங்களுடைய நோக்கம். இதில் நீங்கள் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, டாக்டர்ஸ் மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிறவங்க நிறைய உதவி செய்யலாம். அதுக்கப்புறம் மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸில் உள்ளவங்க, பணம் இதில் ரொம்ப முக்கியம். அந்த பணம் மாதம் நம்மளுக்கு வந்து தேவைப்படும். அந்த பணம் கொடுத்து உதவி செய்யலாம். ஆனால் இது 2 மட்டும் அல்ல, இன்னும் நிறைய காரியங்கள் இது இருக்குது. மெடிசின்ஸ் வாங்கி கொடுக்கலாம், பேஷண்ட்ஸுக்கு மெடிசின்ஸ் வாங்கி கொடுக்கலாம், ஏர்பெட்டு இந்த மாதிரி காரியங்கள் வாங்கி கொடுக்கலாம். உங்களுடைய வெஹிக்கிள் இருந்ததுன்னா பேஷண்ட்ஸை வந்து நிறைய பேர் ஹாஸ்பிட்டலுக்கு கூட போக முடியாத சூழ்நிலையில் நிறைய பேஷண்ட்ஸ் இருக்கிறாங்க. அவங்கள நாங்கள் இப்போ எங்களுடைய வாகனத்தில் நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறோம். ஜிஹெச்சுக்கு, திருநெல்வேலி, அவங்க கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கோ எதுக்கோ நாங்கள் கூட்டிகிட்டு போய் அவங்கள அட்மிட் பண்ணிவிட்டு திருப்பி அவங்க டிஸ்சார்ஜ் ஆகணும், திருப்பி நாங்கள் கூப்பிட்டு வரோம். திருப்பி நாங்கள் போய் அவங்க அட்மிட் ஆகி இருக்கும்போது நாங்கள் அங்கே போய் அவங்கள பார்த்து சந்தித்து அவங்கள்ட்ட பேசிட்டு வரோம். இந்த காரியங்களெல்லாம் நீங்கள் செய்யலாம். நீங்களே வந்து உங்களை வண்டியில் கூட்டிகிட்டு போகலாம். நீங்கள் அந்த பேஷண்ட்ஸை போய் நீங்கள் என்ன செய்யலாம், பார்க்கலாம். அந்த மாதிரி காரியங்கள் நீங்கள் பண்ணலாம்.
அதுக்கப்புறம் உணவு தயாரித்து நாங்கள் கொடுக்குறோம். உணவு தயாரித்து நாங்கள் இப்போது என்ன பண்ணியிருக்கோம்னா, எல்டர்ஸ் 60 வயசுக்கு மேற்பட்ட முதியோர்கள், அவங்களுக்கு கவனிக்கிறதுக்கு ஆள் இல்லாமல், ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகிறதுக்கு ஆள் இல்லாமல் இருக்கிறவங்களெல்லாம் அவங்கள கூட்டிட்டு நாங்கள் லஞ்சும் டின்னரும் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ அதே லஞ்சும் டின்னரும் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கேன்சர் பேஷண்ட்ஸுக்கும் அவங்களுக்கு ஒரு வேளை சமையல் பண்ண முடியாமல் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க வீட்டுக்கே நாங்கள் ஃப்ரீயாக கொண்டு போய் நாங்கள் டெலிவர் பண்ணி அப்படி கொண்டு வரோம். ஸோ அதுக்கு நீங்கள் தேவையான காய்கறிகள் இல்லை மளிகை ஜாமான்கள் இந்த மாதிரி காரியங்களை நீங்கள் என்ன செய்யலாம், வாங்கி கொடுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு டியூஷன் சென்டர் ஒன்று வச்சுருக்குறோம். அதோடைய நோக்கம் என்ன அப்படின்னா, அந்த கேன்சர் இதில் சஃபர் பண்ணக்கூடிய பிள்ளைங்க, அவங்களுடைய பேஷண்ட்ஸோடைய பிள்ளைங்க அவங்க சஃபர் பண்ணுறாங்க, அவங்களுக்கு படிக்கிறதுக்கு முடியலை, அவங்க வீட்டில் உட்காந்து படிக்கணும்னா அவங்களால படிக்க முடியாது. அதனால் அவங்கள கூட்டிகிட்டு வந்து இந்த மாதிரி ஒரு தனியாக ஒரு இடத்துல வச்சு அவங்கள படிக்க வச்சு திருப்பி கொண்டு போனோம். எங்களுடைய அந்த டியூஷன் சென்டரில் இன்னொரு கேன்சர் பேஷண்ட்டுடைய பொண்ணும் வந்து ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களும் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஒரு ஸ்டைஃபண்ட் மாதிரி கொடுக்குறோம். அது அவங்களுடைய ஃபீஸ் கட்டுறதுக்கு இந்த மாதிரிலாம் என்ன செய்யுது, சப்போர்ட்டிவாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, எந்தெந்த வகையில் இந்த பேஷண்ட்ஸுக்கும் அந்த ஃபேமிலிக்கும் நம்ம உதவி செய்யலாம்னு சொல்லி பார்த்து அந்த காரியங்களெல்லாம் செய்கிறோம். இதில் நீங்களும் உங்களை என்ன செய்யலாம், இன்வால்வ் பண்ணலாம். ஸ்பிரிச்சுவல் சப்போர்ட் பற்றி மேடம் சொன்னாங்க. இன்கேஸ் நீங்கள் இப்போ நான் கிறிஸ்டியன், ஸோ நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, யாராவது ப்ரேயர் பண்ணணும்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா நாங்கள் அவங்களுக்கு ப்ரேயர் பண்ணுவோம். யாராவது பாட்டு பாடி எங்களுக்கு ப்ரேயர் பண்ணுங்கன்னு சொன்னாங்க, நாங்கள் அவங்களுக்கு போய் என்ன செய்வோம், பாட்டு பாடி அவங்களுக்கு ப்ரேயர் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் கேரும் நீங்கள் என்ன செய்யலாம், கொடுக்கலாம். நிறைய ஸ்கில்ஸ் இருக்குது. இந்த மாதிரி பப்ளிக் ஸ்பீக்கிங், நிறைய ட்ரைனிங் எடுக்கக்கூடிய ஸ்கில்ஸ் இருந்துன்னா நீங்கள் மற்றவங்களுக்கு இந்த பாலியேட்டிவ் கேரை பற்றி அவேர்னஸ் கொடுக்குறதுக்கு நீங்கள் பேசலாம். இல்லை நிறைய பழக்கம், நெட்வொர்க், உங்களுக்கு நெட்வொர்க் ஆஃப் பீப்புள். இப்போ வாக்கிங் டீம் இந்த தடவை நம்மளுக்கு பார்ட்னர் பண்ணியிருக்கிற ரொம்ப சூப்பரான அருமையான ஒரு டீம், வின்னிங் ஸ்டார் வாக்கிங் டீம் அப்படின்னு சொல்லி ரொம்ப அருமையான ஒரு டீம். நிறைய பேர் நல்ல முக்கியமான பிரமுகர்கள்லாம் என்ன செய்கிறாங்க, இங்கே இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பீப்புள் கிடச்சாங்கன்னா அவங்களுக்கு பாலியேட்டிவ் கேரை ப்ரொமோட் பண்ணோன்னா, இப்போ உதாரணத்துக்கு மோகன் சார், அவங்களுக்கு பாலியேட்டிவ் கேரை பற்றி தெரிஞ்சுன்னா அவங்களுடைய டியூஷன் சென்டரில் நிறைய பேர் வேலை பார்க்குறாங்க, படிக்கிறாங்க, அவங்களுக்கு அதை ப்ரொமோட் பண்ணலாம். சின்ன வயசுலேருந்தே நம்ம வந்து இந்த காரியங்களெல்லாம் என்ன செய்யலாம், கற்றுக் கொடுக்கலாம். ஏன்னா வீட்டில் ஒருத்தவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா எப்படி பார்க்குறது, அவங்கள எப்படி நம்ம பேசுகிறது, இந்த காரியங்கள் எல்லாம் என்ன செய்யலாம். ஸோ இன்னும் நிறைய காரியங்கள் இருக்குது. உங்களுக்கு விருப்பமானால் என்ன செய்யலாம், நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். நீங்கள் எப்படி உதவி செய்யலாம்னு சொல்லி கேட்கலாம். நாங்கள் பணத்துக்காக மட்டும் நாங்கள் சொல்ல, நீங்கள் டைரெக்டாகவே நீங்கள் என்ன செய்யலாம், பேஷண்ட்ஸை நீங்கள் ஹெல்ப் பண்ணி அவங்கள இது பண்ணலாம். எங்களுடைய ஒரே நோக்கம் பாலியேட்டிவ் கேரை பற்றி எல்லா பொதுமக்களுக்கும் என்ன செய்யணும், தெரியணும். எல்லாருமே அவர்கள் இருக்கிற இடத்துல இந்த பாலியேட்டிவ் கேரை என்ன செய்யணும், அவங்களும் செய்யணும், மற்றவர்களுக்கும் செய்வதற்கு கற்றுக் கொடுக்கணும் அப்படின்றது தான் எங்களுடைய நோக்கம். அதனால் நீங்கள் இப்போ ஒரு ஃபீட்பேக் ஃபார்ம் உங்களுக்கு என்ன செய்வாங்க, கொடுப்பாங்க. அந்த ஃபீட்பேக் ஃபார்மை நீங்கள் வாங்கி அதில் நீங்கள் ஒருவேளை நீங்கள் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்ததுன்னா, நீங்கள் நிறையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிலாம் நினச்சிங்கன்னா, நீங்கள் அதை ஃபில் பண்ணி நீங்கள் எங்கிட்ட கொடுத்தீங்கன்னா மீட்டிங் முடிச்சுட்டு மற்ற நாட்களில் உங்களை என்ன செய்வோம், கான்டாக்ட் பண்ணுவோம். இப்போது பாலியேட்டிவ் கேர் அப்படின்னா என்னன்னு கொஞ்சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், இல்லையா? எத்தனை பேருக்கு புரிஞ்சுது பாலியேட்டிவ் கேர்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு, இல்லையா? அப்போ ஓகே, தேங்க்யூ வெரி மச். இப்போ கொஞ்சம் நிறைய பேர் கை தூக்கியிருக்கிறீங்க. ஸோ நான் பேசுனது ஓரளவுக்கு எல்லாருக்குமே, நானும் மேடமும் பேசுனது எல்லாருக்குமே ஓரளவுக்கு ரீச் ஆகிருக்குன்னு சொல்லி நாங்கள் வி பிலீவ் தட் அண்ட் தேங்க்யூ ஃபார் தட். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை ஏற்படுத்தி கொடுத்த அந்த ஆர்கனைசர்ஸ் வின்னிங் டீம் அவர்களுக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ வெரி மச்.